இன்னைக்கு பழைய எருமை கடைக்கு போயிருந்தேன். அங்க தான் இந்த JBL ஸ்பீக்கர் பார்த்தேன். பார்க்கறதுக்கு அவுட்ல கொஞ்சம் இதுவா தான் இருக்கும். ஆனா உள்ள எப்படி இருக்குன்னு தெரியல. செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சார்ஜிங் போர்ட்லாம் பார்க்கறதுக்கு கிளீன் கண்டிஷன்ல தான் இருக்கு. இந்த ஸ்பீக்கர் வாங்குன ரேட்ட நான் கடைசி வீடியோல சொல்றேன். இப்போதைக்கு இது ஆன்லைன்ல ஒரு 10,000க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இப்போதைக்கு அது ஸ்டாக் இல்ல. இப்போ சார்ஜ் 5 வந்துருச்சு. நான் வச்சிருக்கிறது சார்ஜ் 3. இப்போ இது ஃபர்ஸ்ட்டு சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. என்கிட்ட இருக்க பவர் பேங்க்ல மைக்ரோ USB கனெக்ட் பண்ணி தான் சார்ஜ் பண்ண போறேன். சார்ஜ் போட்டோனே லைட் எரியுது. இண்டிகேஷனும் காட்டுது. அப்போனா இது ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கும். ஒரு வாட்டி ஆன் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஏன்னா ஆன் பண்ணா தான் பேட்டரி நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிரும். ஆன் பண்ணாலும் ஆன் ஆகுது. இப்போனா ஸ்பீக்கர் நல்லா தான் இருக்கு. பேட்டரி தான் செக் பண்ற மாதிரி இருக்கும். நான் சார்ஜ் ஏத்திட்டு ஃபுல்லா செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த பவர் பேங்க் ஃபுல்லா ட்ரெயின் ஆகுற வரைக்கும் ஃபுல்லா சார்ஜ் போட போறேன். ஃபுல்லா சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஒரு வழியா ஃபுல் சார்ஜ் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி பார்த்தாலும் ஆன் ஆகுது. அப்புறம் ஃபோன்ல பேர் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். சார்ஜ் 3ன்னு வந்தது. அதுவும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஒரு பாட்டு போட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு பேஸ் இருக்குன்னு. இதுக்கு மேல இந்த பாட்டும் போட முடியாது. ஏன்னா எனக்கு காப்பிரைட்ஸ் கிளைம் வந்துரும். அப்புறம் இந்த ஸ்பீக்கர் நான் ஒரு 1 ஹவருக்கு மேலயே செக் பண்ணேன். நல்லாவே ஒர்க் ஆயிட்டு இருக்கு. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. இந்த ஸ்பீக்கர் நான் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி கடைசில சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இது ரூ. 100க்கு தாங்க வாங்குனேன். இந்த ப்ராடக்ட் ரூ. 100க்கு ஒர்த்தான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி ஸ்பீக்கர் வேணும்னா மேல லிங்க் தரேன். வேணா வாங்கிக்கோங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம்.